சமூகத்தில் வருவதற்கு நமக்கு பயம் அல்லது பக்தி வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கிறதா? அல்லேலூயா. முதலாவது, ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்குகிறார், தூதனுக்கு என்று ஒரு தோட்டத்தை உண்டாக்குகிறார். எசேக்கியேல் 28:13 வாசிக்க வேண்டாம், வாசிக்கும் பொழுது தூதனுக்கென்று ஒரு தோட்டம், அங்கே அந்த தூதன் உலாவிக் கொண்டிருக்கிறார், தேவனுடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் தேவனுடைய மேலான மேட்டிமை அடைகிறான். அதனால ஆண்டவர் அவனை எங்கிருந்து தள்ளுறாரு? பூமிக்கு தள்ளி விடுகிறார். முதலாவது ஆண்டவர் தோல்வியை காண்கிறார். கிரியேஷன், படைத்து தோல்வியை கண்டுவிட்டார். இரண்டாவது, த ஃபால் ஆஃப் மேன், அவன் கீழே விழுவது எப்படின்னா, ஆதியாகமம் 2:8 வாசிக்கும் பொழுது, ஒரு தோட்டத்துக்கு வெளியே மண்ணினால் ஒருவனை உண்டாக்கி, அவரை போல ஒருவனை உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை ஊற்றி ஆவி ஆத்மா அவனுக்கு கொடுக்கப்பட்டு, தேவன் அந்த தோட்டத்துக்குள்ளே, ஏதேன் என்கிற தோட்டத்துக்குள்ளே அவனை வைக்கிறார். அந்த தோட்டத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருந்த அந்த ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதனாலே 3:6 சொல்ற அந்த பழம் இன்பமாயிருந்ததாம், பார்ப்பதற்கு இன்பமாயிருந்ததனாலே அந்த பாவத்துக்குள்ள ஆக்கப்பட்டான். ஆதியாகமம் 3:9-10 வாசிக்கும் பொழுது சொல்லுகிறார், ஆதாமே, நேற்று இரவு என்னோடு பேசிக் கொண்டிருந்தாயே, இப்பொழுது இந்த தோட்டத்துக்குள்ளே உன் சத்தத்தை கேட்கவில்லையே, நீ இப்பொழுது எங்கே இருக்கிறாய்? ஆதாம் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் பாவம் செய்ததனாலே நான் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன். ஒரு மனிதனுக்கு பயம் எப்பொழுது வருகிறது? பாவம் நமக்குள்ளே ஆட்கொள்ளும் பொழுது. அல்லேலூயா. அதுக்குதான் அப்போஸ்தலர் 9:31 வாசிக்கும் பொழுது சொல்லுகிறார், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்பொழுது 9:31 போட்டிருக்குமா, அதுல டக்கு டக்கு, கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நிலைத்தருளப்பட்டது. 9:31 அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு பரிசுத்த ஆவியின் நடத்துதலோடு நடந்து பெருகின. ஒரு விசுவாசி ஆண்டவருக்கு எவ்வளவு பயம் இருக்க வேண்டும்? பக்தி விருத்தி அடைய வேண்டும். முதலாவது, ஒரு விசுவாசி சபைக்குள்ள வரும்பொழுது பக்தி அடைகிறான். பின்பு காலங்கள் கடக்க கடக்க எப்படி அடையணும்? விருத்தி அடைய வேண்டும். ஐயா சொல்லும்போது சொல்றார், 10ஆம் தேதி ஞாபகம் இருக்குதா? வந்துடுவீங்களா? அல்லேலூயா. எவ்வளோ பயம் பாரு அவருக்கு. எத்தனை பேர் வருவீங்க? இன்றைக்கு ஒரு காலத்தில் அநேகர் ரட்சிக்கப்பட்டு சபை எப்பொழுது கூடும் என்று ஓடி வந்தார்கள். இன்றைக்கு சபை கூடுவதற்கு ஊழியர்கள் எப்பொழுதுமா வரங்கன்னு ஃபோன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கிறிஸ்து உனக்குள்ளே பிரதிபலிக்க வேண்டும். நீ கிறிஸ்துவை போல மாற வேண்டும். எத்தனை பேர் இருப்பீங்க? நம்ம நினைக்கிறோம், நமக்கு ஒரு திருமணம் ஆகணும், நமக்கு ஒரு பிள்ளை பிறக்கணும், அந்த பிள்ளையை ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும், அவன் நல்லா படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும், அவன் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். இப்படி தான் நம்மளுடைய எண்ணங்கள் போய்கொண்டு இருக்கிறது. இதுதானே எல்லாம் நடக்குது. அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி நினைக்கிறோமா இல்லையா? ஒரு தாயும் தகப்பனும் எப்படி நினைப்பாங்க? எப்படிங்க நினைப்பாங்க? தன் பிள்ளை எப்படியெல்லாம் வளர்க்கணும் ஒரு கற்பனையை போட்டுருவாங்க. எந்த ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னு கூட அவங்க ஒரு கற்பனையும் இருக்கும். ஆனால் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்துக்கு நாம் என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். ஆண்டு ஐயா சொல்லும்போது சொல்றார், உங்களையே நீங்கள் பிரதிஷ்டை பண்ணி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ நம்ம தேவனை போல மாற வேண்டுமானால் நம்முடைய சுபாவங்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு கிராமத்தில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு கிராமத்தில் ஒரு எல்லாருக்கும் ஒரு டாக்டர், ஒரு வழக்கறிஞர், ஒரு கவுன்சிலர், இப்படி நல்லா சமூக சேவை செய்வர்களுக்கு ஒரு பரிசு கொடுத்துருக்காங்க. ஒரு 500 பேர் நின்றுட்டு இருக்கான். எல்லாருக்கும் பரிசு கொடுத்தவன கடைசியாக ஒருத்தன் நின்னான். அவன் யாருன்னா, அந்த கிராமத்திலேயே கண்ணிமிக்க நேரத்தில் திருடுவான். அந்த திருடனுக்கும் ஒரு பரிசு கொடுத்தாங்க. அப்போ அவன் ஒரு வாலிபன் அந்த வாலிபுக்கிட்ட கேட்டான், எப்போ உன்னுடைய விருப்பம் என்ன அப்படின்னு கேட்டான். அந்த 500 பேர் நிற்கிற மத்தியில் சொன்னான், நான் ஒரு அருமையான திருடன், நீ அப்படி என்னை பார்த்துட்டு இருக்கும்போது உன் பாக்கெட்லேருந்து நான் பரிசு அடிச்சிருவேன். நான் ஒரு திருமணம் செய்ய போகிறேன், நான் திருமணம் செய்ய வேண்டுமானால் என்னை விட நல்லா திருடுற ஒரு திரியைத்தான கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னான். அவனுடைய விருப்பம் அவ்வளவாக இருந்தது. அல்லேலூயா.
நம்ம நினைக்கிறோம் இல்லையா, ஒரு டாக்டர் தான் கல்யாணம் பண்ண நினைக்கும் போது திருடன் நினைக்கிறதுல என்ன தப்பு? அவன் நினைச்சிட்டான். இவன் பேசி கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய பர்ஸை யாரோ அடிச்சிட்டாங்க. அவன் கேட்டான், என் பர்ஸை யார் எடுத்ததுன்னு கேட்டான். ஒரு அழகான வாலிப பெண் பர்ஸை தூக்கி காமிக்கிறான். நீ பேசிக்கொண்டே இருக்கும்போது நான் என்ன பண்ணிட்டேன், திருடிட்டேன். அப்போ அவன்கிட்ட கேட்டாங்க, இந்த திருடனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு. உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கினான். 2 பேருக்கு என்ன நடந்துச்சு, கல்யாணம் முடிஞ்சிருச்சு. முடித்த பின்பு 2 வருடம் கழித்து 2 பேருக்கும் ஒரு குழந்தை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறகுது, இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் பிறகுது. அல்லேலூயா. இதே அந்த ஊரில் இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குழந்தை எப்படி பிறந்திருக்குன்னு பார்ப்பதுக்காக கடமை. நமக்கு தான் எப்படின்னா, யாருக்கு எப்படி குழந்தை பிறகுது, யாருக்கு எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கறது ரொம்ப ஆசை. ஒரு அம்மா எல்லாரும் கூட்டமாக போகிறார்கள். போகும்போது ஒரு அறையிலே அந்த அருமையான தம்பதி ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. அதுவும் ஒரு ஆண் குழந்தை. உள்ளே போய் எல்லாரும் பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஒரு அம்மா மட்டும் அந்த குழந்தையே நோக்கி பார்த்துச்சு. ஒரு திருடனுக்கும் திருடிக்கும் எப்படி குழந்தை பிறந்திருக்கும் அப்படின்னு. திடீர்னு ஒரு நர்ஸ் அங்கேருந்து வந்தாங்க. அந்த ரூமுக்குள்ளே ஏதோ விட்டுட்டு தேடிக்கிட்டே இருக்கிறாங்க, காணும். அப்போ இந்த அம்மா பார்த்தாங்க, அந்த குழந்தை 2 கையை மேலே இப்படி பிடிச்சிக்கொண்டு இப்படி மூடிக்கிட்டு பறந்துருக்குது. இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, போயிட்டு அந்த கையை பிடிச்சிருந்தது இல்லையா, அந்த கையை திருப்பிட்டு பார்த்தா அது பிறக்கும் போது நர்ஸோட மோந்திரத்தை பிடிக்கிட்டே வந்துட்டு. அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்தில் ஒருவன் எந்த காரியத்தை செய்கிறானோ அப்படியே தான் அவனுடைய சுபாவம் மாற்றப்படுகிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே யாரெல்லாம் நடந்து ஆவிக்குரிய ஜீவித்துக்குள்ளே வருகிறார்களோ அவர்களைத்தான் தேவனை போல மாற முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர், ஆண்டவரே என்னை முழுவதுமாக உம்முடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை உம்மை போல மாற்றுங்க ஆண்டவரே. இந்த உலக வாழ்க்கை நமக்கு வேண்டாம். இந்த உலகை மாறுபாடான வாழ்க்கை உன்னை கொண்டு போய் எங்கேயோ தள்ளிவிடும். ஆனால் நீ வேறுபட்ட வாழ்க்கை தான் வாழ வேண்டும் என்று உன்னை கர்த்தர் பிரித்து எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் நீ எப்படி வாழ வேண்டும்? வேதம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 4:12. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு நீ மாதிரியாய் இரு. அல்லேலூயா. நம்ம பக்கத்தில் பார்த்து சொல்லலாமா? அருமையான சகோதரியே, சகோதரனே, இன்றைக்கு காலையில் எழும்பி நானும் என் கணவரும் நானும் என் மனைவியும் கைகோர்த்து ஜெபித்து விட்டு தான் வந்திருக்கிறோம். நீ எனக்கு மாதிரியாக இருக்கிறாயா? நானும் என் கணவரும் நானும் என் மனைவியும் காலை எழும்பி கைகளை ஒருவரோடு ஒருவர் பிடித்து ஜெபித்து விட்டு தான் இந்த சபைக்கு வந்திருக்கிறோம். என்னை போல நீ இருக்கிறாயா? திருன்னு முழிக்கிறீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் கணவன் மனைவி இன்றைக்கு காலையில் கைப்பிடிச்சு ஜெபம் பண்ணிட்டு வந்தது? ஒருவரில் ஒருவர் ஐக்கியப்பட்டு வந்தது யாரும் இல்லையா? எத்தனை பேர் கைப்பிடிச்சு ஜெபம் பண்ணிட்டு வந்தவங்க? ஒரு அம்மா கை தூக்கிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது, உன் இளமையை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாதபடி முதலாவது உன் வார்த்தையிலே பரிசுத்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அருமையான ஐயா முதல்ல சொல்லும்போதே சொன்னார், உன் நாவுக்கு ஒரு பூட்டை போடு. அவர் சொல்லும்போது என்ன சொன்னார்? ஆமாம், அந்த உள்நாக்கு கூட கத்தி ஆண்டவரை துதிக்கணும்னு சொன்னார். எத்தனை பேர் கேட்டீங்க? அதை சொன்னாரா இல்லையா? முதலாவது ஒரு கிறிஸ்தவன் உன் வார்த்தையிலே பரிசுத்தான். இயேசுவை இந்த இடத்துல பரிசுத்த ஆவியோடு நீ உலாவுகிறாய், ஆண்டவரை துதிக்கிறாய் அந்நிய பாஷையிலே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்புறம் என்ன சொல்றான்? அந்நிய பாஷை பேசுறான். ஆனால் இதே வார்த்தை வீட்டுக்குள்ளே வேற பாஷை பேசுது. அல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு தேதி 6 நாள், 1ஆம் தேதியில் இன்னைக்கு 6 நாள் தானே, 6 நாள் தானே ஆயிருக்குது இந்த மாசத்துல. இந்த 6 நாளில் எங்கள் வீட்டுக்காரனை சீன்னு சொல்லாதவங்க கை தூக்குங்க. 5 பேர் தூக்குறாங்கப்பா.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 6 நாள்ல சீன் சொல்ல பார்த்தீங்களா? போன வாரம் ஒரு சபையில் இப்படி தான் ஒரு அம்மா மட்டும் கை தூக்குச்சு. எனக்கு அருமையான சகோதரியே, உன்னை போல ஒரு சகோதரி இல்லை அப்படின்னு. ஐயா கொஞ்சம் நிறுத்துங்கன்னாங்க. என்னம்மா? நான் என் வீட்டுக்காரனை சீன் தவிர மீதியெல்லாம் சொல்லுவேன். அல்லேலூயா. முதலாவது உன்னுடைய வார்த்தையிலே பரிசுத்தம். தேவனை துதிக்கிற அதே வாயிலிருந்து வேற ஒரு கெட்ட வார்த்தையும். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. யாக்கோபு 3:9-10 வாசிக்கும் பொழுது டக்கு டக்குன்னு வாசிக்குமா? அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட நாம் மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே இடத்திலிருந்து புறப்படுகிறது. அல்லேலூயா. போதும். துதிக்கிறதும் சபிக்கிறதும் ஒரே இடத்திலிருந்து புறப்படுகிறது. ஆண்டவருக்கு நீ முன்மாதிரியா ரோல் மாடலா நீ இருக்கணும். ஆண்டவரை போல நீ மாறணுமா? உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல். ஏசையா, பாவத்தின் சாயலில் நான் இருந்தேன், இன்றி நான் எழுந்தேன். அப்ப ஆண்டவரை போல இருக்க வேண்டுமானால் எவ்வளவு நாளாக நாம் சபைக்கு வரோம், ஜெபிக்கிறோம், கடந்து போறோம். எவ்வளவு ஆலோசனைகள், எவ்வளவு பிரசங்கங்கள், எவ்வளவு கேட்டாலும் நம்ம என்ன பண்றதில்ல, நம்முடைய சுபாவம் மாறுறதில்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரே என் வாயின் வார்த்தைகள் பரிசுத்தமாய் கடந்து வரும், உம்மை துதிக்கிற இந்த வாயிலிருந்து வேற வார்த்தையே வராது ஆண்டவரே, வருமா? எத்தனை பேருங்க சொல்ல மாட்டேங்கிறீங்களே? இப்போ எல்லாரும் கணவரை எப்படி கூப்பிடுவோம் நம்ம? அந்த ஆளைத்தான் மறந்துட்டு உட்காந்துட்டு இருக்கேன், அதை வேற ஞாபகப்படுத்துறீங்களான்னு கேட்குறீங்க. அல்லேலூயா. கணவரை என்னன்னு கூப்பிடுறது இதுவே கஷ்டமா இருக்குது. என்ன பண்றது? நான் கணவரை என்னென்னமா கூப்பிடுவீங்க? நிறைய பேர் கூப்பிடுவீங்க, சொல்லுங்க. சரி, சொந்த மாமாவை கல்யாணம் பண்ண என்னன்னு கூப்பிடுவீங்க? அதை கூட நான் தான் சொல்லி கொடுக்கணுமா? மாமான்னு கூப்பிடுவீங்க. திருநெல்வேலியில் அந்த பக்கம் பகுதியில் பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு வேறு விதமாக கூப்பிடுவாங்க. என்னென்னு கூப்பிடுவாங்கய்யா? அத்தான்னு கூப்பிடுவேன். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா அத்தானு? ஏன் சொல்லாமல் இருக்கிறீங்கன்னு கேட்குறேன். சரி, இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் மாமான்னு கூப்பிட்றதுக்கு வீட்டுக்காரன்? என்னங்க இது கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏங்க நான் எங்கன்னா வந்துட்டேன்னா இதே அசோக நகர்லேருந்து தான் வந்திருக்கேன். சொல்லுங்க, வீட்டுக்காரர் என்ன கூப்பிட்றீங்க? யாருன்னா மாமான்னு கூப்பிட்றீங்க, யாரா இருக்கிறீங்களான்னு கேட்டேன். யாருமே இல்லையா? அப்போ என்னன்னு தான் கூப்பிடுவீங்க? சரி, இந்த ஊரில் என்னென்னு கூப்பிடுவீங்க சொல்லுங்கம்மா. இருங்க அவங்க ஒரு அம்மா சொல்கிறாங்க வாடா போடான்னு கூப்பிடுவோம். அல்லேலூயா. ஏன் வாடா போடான்னு கூப்பிடுவோம்? அன்பா கூப்பிட்றோம், அப்படி தானே? இத்தனை பேரும் வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுறீங்களா? பார்த்தீங்களா? பத்தியா, உண்மை சொல்றாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிறைய பேர் மாமான்னு கூப்பிடுவான், நிறைய பேர் அத்தான்னு கூப்பிடுவான். ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க போனோம். அந்த வீட்டில் போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கு போகும்போது அந்த அருமையான சகோதரி அவங்க வீட்டுக்கார கூப்பிட்டாங்க. ஏங்க மாமா, வாங்க மாமா, ஃப்ரிட்ஜில் பால் இல்லை மாமா, ஐயா வந்திருக்காரு மாமா, போங்க மாமா, கடையிலேருந்து வாங்கிடுவா மாமான்னு ஒரு நிமிஷத்தில் 20 வாட்டி மாமான்ச்சு. அவர் பால் வாங்க போயிட்டாரு. நான் கேட்டேன், எனக்கு அருமையான சகோதரியே, நீ சபைக்கு போகிறாய், கர்த்தர் உங்களை எப்படி நடத்துகிறார் பாரு. ஒரு கணவனை ஒரு நிமிஷத்தில் 20 முறை மாமா சொன்னீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாயின் வார்த்தையில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஐயா சும்மா இருங்கய்யா. என்னம்மா அந்த கொஞ்சம் விரிவா கூப்பிட்டா அந்த ஆள் திட்டுவான் தான், சுருக்கி கூப்பிட்டா. நாங்கள் என்னம்மா அப்படி சுருக்கி கூப்பிட்டேன்னு கேட்டேன். மாமாவுக்கு அர்த்தம் அப்பதான் எனக்கு தெரியும். மாங்காய் மடையனை தான் சுருக்கி மாமான்னு கூப்பிட்டேன். லேலூயா. என்ன மாமா? அப்ப இவ்வளவு நாளாக மாமா மாமான்னு செல்லமா கூப்பிட்டியே, டே மங்கா மடையா போடா மடையா மடா மடையான்னு தான் சொன்னியா? அல்லேலூயா. அடுத்த வீட்டுக்கு ஜெபிக்க போகணும். அந்த அம்மா அதே போல அத்தான் 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 போங்க அத்தான், பால் வாங்க அத்தான், ஃப்ரிட்ஜில் இல்லை அத்தான், இங்க அத்தான் அங்க அத்தான். நான் கேட்டேன், எனக்கு அருமையான சகோதரியே, உன் சொந்த ஊர் என்ன ஊருமா? திருநெல்வேலி மாவட்டம். நாங்கள் எல்லாம் கணவரை அத்தான் அத்தான் என்று தான் அழைப்போம். அப்படின்னா என்னம்மான்னு கேட்டேன். ஒன்றும் இல்லையா, எனக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சியா. எங்கள் வீட்டில் 25 சவரம் நகை போட்டாங்க. இந்த ஆள் கல்யாணம் பண்ணும்போது 6 மாதம் கழிச்சு எல்லாம் கடன் வாங்கி கல்யாணம் பண்ணிட்டான்.
முதல்ல ஒரு கடங்காரன் வந்தான். முதல்ல காதுல இருந்த கம்பளை அத்தான், ரெண்டாவது கழுத்துல இருந்த செயினை அத்தான், மூன்றாவது பீரோவில் இருந்த எல்லாத்தையும் அத்தான். அதுக்காக தான் அவன் பேர் அத்தான். அல்லேலூயா. என்னம்மா பேரு வைக்கிறீங்க? எனக்கு பிரியமான சகோதரியே சகோதரனே, உன் வாயிலிருந்து, உன் இருதயத்திலிருந்து, உன் சிந்தனையிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கூட அது பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த வார்த்தை பரிசுத்தம், அந்த சிந்தனையிலே பரிசுத்தம், எண்ணத்திலே பரிசுத்தம். தேவனை தொழுது கொள்வது கபடம் இல்லாமல் தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தீத்து 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. தீத்து 3:3 டக்குன்னு எடுத்து வாசிங்க. டக்குனு வாசிக்குமா? டக்குனு முடிச்சலாம். ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் ஆயுத இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களுக்கும் துர்க்குணத்தோடு பொறாமையோடு ஜீவனம் பண்ணுகிறவர்களுக்கும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவர் பகைக்கிறமாயிருந்தோம். அல்லேலூயா. இப்படித்தான் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு உன்னுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், வார்த்தைகள் எல்லாம் மாற்றி இருக்கிறதா, மாற்றமாய் இருக்கிறதா? அதே நிலையிலே வந்து அதே நிலையிலே கடந்து போவது கிறிஸ்து விசுவாசத்தினுடைய வாழ்க்கை அல்ல. நீ அவர்களிலும் வேறுபட்டவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருப்பீங்க? நீங்க வசிக்கிற பகுதியில் உங்களுக்கு சாட்சி இருக்கணும். அந்த ரோசக்கா வீடு எங்க இருக்குது? ஐயோ, அந்த அக்காவை வாங்க. எப்படி கூட்டிட்டு போனோம்? அப்படியே வாங்க வாங்க அந்த அக்கா வீடான்னு சொல்லணும். இங்க கேட்கறான் ரோஸ் அக்கா வீடானா? அதுவா? ஏன் அவ்வளவு அங்கே? நம்முடைய வாழ்க்கையில ஏன் மாற முடியாத சூழ்நிலை இருக்கிறது? நமக்குள்ளே மாம்ச சிந்தை ஒட்டி கிடைக்கிறது, நம்மிலே கீழ்ப்படியாமல் இருக்கிறது. ஆதாம் அன்றைக்கு கீழ்ப்படியவில்லை, முழு உலகமும் பாவத்துக்குள்ளாக்கப்பட்டது. ஒரே ஒரு பாவம், அந்த முந்தின ஆதாம் செய்த பாவம். அதுக்குத்தான் இயேசு கிறிஸ்து தேவன் தன்னுடைய சொந்த குமாரனையை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். அனுப்பி எல்லா நன்மைகளும் செய்து கேதுரோன் என்கிற ஆற்றை கடந்து கெத்செமனே என்கிற தோட்டத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். அங்கே போய் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இந்த பாத்திரம், மற்ற 26:34 வாசிக்கும், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க கூடட்டனாரு. என்ன நீங்கச்சா? கர்த்தர் அங்கே தோல்வியை கண்டார். பின்பு அவர் நேரடியாக கல்வாரி தோட்டத்துக்குள்ளே போகிறார். அந்த தோட்டத்திலிருந்து அவர் அடிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அவர் எடுக்க போறாரு. யோவான் 19:41 கல்லறை என்கிற தோட்டத்துக்குள்ளே போகிறார். இந்த 3 இடத்துல கண்ட தோல்வியை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு கல்லிலிருந்து எழும்பி உனக்கும் எனக்கும் இன்றைக்கு உயிருள்ள ஜீவனாய் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த இயேசுவை தான் சொல்லுகிறேன், நீங்கள் அவரை போல மாறப்பட வேண்டும், அவரை போல ஜீவிக்கணும். அதுக்கு தான் சொல்றாரு 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21 அவருடைய அடி சுவடுகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும். எத்தனை பேர் காலை எழும்பி எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நான் ஒரு 1/2 மணி நேரமா ஜெபிப்பேன், ஆண்டவரே ஒரு 1/2 மணி நேரம் பைபிளை வாசிப்பேன். எத்தனை பேர் இதை கடைபிடிக்கணும்? நமக்கு இரவில் குடும்ப ஜெபம் நடக்குதா? எத்தனை பேர் வீட்டில் குடும்ப ஜெபம் நடக்குது? அப்படி நடந்தாதான் உனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை கொஞ்சம் அதிகமாகும். அல்லேலூயா. ஜெபிக்கிறதுல ஆண்டவருக்கென்று ஒரு வைராக்கியத்தோடு ஜெபிக்கணும். ஜெபித்த அநேக நன்மைகளை பெற்றுக் கொண்டார்கள். எத்தனை பேருக்கு தெரியும்? ஜெபம் பண்ணி எத்தனை பேர் நன்மை பெற்றாங்க? யாவேஸ் எப்படி ஜெபித்தார்? ஆண்டவரே என்னை 1 4 4ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்க வேண்டாம். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இத்தனை வருஷமா இருக்கிறோம். நம்முடைய எல்லை என்கிற ஜெப எல்லை எவ்வளவு தூரம் இருக்கிறது? நம்முடைய வேத வாசிப்பு என்கிற எல்லை எவ்வளவு தூரம் இருக்கிறது? என் எல்லைகள் ஆகிய இந்த எல்லைகளை முதலாவது விரிவுபடுத்துங்க. நான் அதிக நேரம் ஜெபிக்கணும், தேவ சமூகத்தில் இருக்கணும். அதான் சொல்றாரு ஆண்டவர். அவன் ஜெபத்தை கேட்ட உடனே அப்படியே செஞ்சாராம். அல்லேலூயா. அன்னாளை குறித்து எத்தனை பேருக்கு தெரியும்? அன்னாளுக்கு தெரியுமா? உங்க பக்கத்தில் இருக்கிற அன்னாள் இல்லை, பைபிளில் இருக்கிற அன்னாள். நீங்கள் 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லுகிறார், எல்கானா என்கிறவனுக்கு 2 மனைவிகள் உண்டு. ஒருவள் பேர் பெனினால், ஒருவள் பேர் அன்னாள் பெரியவ, சின்னவளுக்கு 10 பிள்ளைகள்.
அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. ஆனால் இந்த அன்னாள் போய் ஒரு ஜெபத்தை ஒரு சபையில் போய் ஜெபிக்கிறார். அங்கே யார் இருக்கிறது? ஏலி அமர்ந்து கொண்டு இருக்கிறார். அங்கே சொல்றாரு ஜெபிக்கும் பொழுது 10ஆம் வசனத்தில், அவள் மனம் கசந்து அழுதாள். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியானின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியானை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுப்பீரானால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா. எப்படி ஜெபம் பண்றாங்க பாத்தீங்களா? அவங்களே சொல்றாங்க ஆண் பிள்ளை கொடுப்பீரானால். அது வாயின் வார்த்தை நிறைவேச்சுதா இல்லையா? ஏன் அன்னாளுடைய கற்பம் அடைக்கப்பட்டது? காரணம் என்ன? ஏன் அன்னாளுடைய கற்பம் அடைக்கப்பட காரணம்? 10 பிள்ளைகள் தன்னுடைய தங்கச்சிக்கு பிறந்தது, இவளுக்கு கற்பம் அடைக்கப்பட்ட. ஏன் என்று சொன்னால், இந்த எல்கானா என்பவன் யார்? இவன் ஒரு லேவி கோத்திரத்தான். இவன் கோராகின் வம்சம். இவர்கள் மோசேயினுடைய சித்தப்பா பிள்ளைகள். நீங்கள் என்னாகமத்தின் புத்தகம் 16, 22, 23, 30 வரைக்கும் வாசித்தீர்களானால், இவர்கள் ஆசாரிய ஊழியத்திற்கு இவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஆரோன் இடத்துல மோசே இடத்துல போய் சண்டை போடுகிறார்கள். எனக்கும் அதில் லேவி கோத்திரருடைய வேலை தூபம் காட்டுதல். பிரகாரங்களில் உள்ளே பிரவேசிக்காதபடி தூபம் காட்டுற வேலை செய்யணும். இந்த வேலையை விட்டு விட்டு என்ன செஞ்சாங்க? அவங்க அவனோடு போட்டி போடுறாங்க. அப்பொழுது ஆண்டவர் பார்க்கிறார், உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீ செய்யணும். ஆண்டவர் அவளை என்ன பண்றாரு? பூமியை 2ஆக பிளந்து கோராகின் வம்சத்தை என்ன பண்றாரு? உள்ளே மூடி போட்டுட்டார். அதிலே தப்பி பிழைத்தவர்களில் குடியேற்றப்பட்டவர்கள் தான் இந்த எல்கானா. தேவனுடைய திட்டம் என்ன? அவன் 16ஆம் தலைமுறையிலே ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். எப்படி சந்திக்கிறார்? அன்னாளுடைய கற்பத்தை அடைக்கிறார். எல்கானாவே, உன்னுடைய சந்ததியிலிருந்து எனக்கு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். அவன் தூபம் காட்ட வேண்டும். அதற்காகத்தான் நான் இந்த கற்பத்தை அடைத்திருக்கிறேன். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய நிலை அறிந்து, சேனைகளின் கர்த்தாவே, அவள் ஜெபிக்கிறா. எப்படி ஜெபிக்கிறா? சேனைகளின் கர்த்தாவே என்று சொன்னால், வானத்தின் சேனைகள் உண்டு, பூமியின் சேனைகள் உண்டு. வானத்தின் சேனைகள் உயிரிழற்றவை, அது அப்படியே ஒரே இடத்துல தான் நிற்கும். பூமியின் சேனைகள் என்பது மரம், செடி, கொடிகள், எல்லாம் விலங்குகள், மனிதர்களை குறிக்கிறது. ஆண்டவரே, என்னுடைய கற்பம் அடைக்கப்பட்ட காரணம் என்ன என்று சரியாய் புரிந்து கொண்டு அன்னாளோடு ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். நீ போய் எனக்காக ஆண் பிள்ளை கொடுத்தா உனக்கே கொடுக்கிறேன் சொன்னேதான் உனக்கு பிள்ளை. அவள் போய் ஆண்டவரை அறிந்து மனம் கசந்து அழுகிறாள். ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்தார். கர்த்தர் 1:21 வாசிக்கும் பொழுது, அவன் ஜெபத்தை கேட்டு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அவன் பேரு தான் சாமுவேல். அல்லேலூயா. அவன் போய் பால் மறக்க செய்து ஒரு ஆலயத்துக்குள்ளே படுத்திருக்கிறான். எங்க படுத்திருக்கான் பார்த்தா, தூபம் காட்டுற இடத்துல தான் படுத்திருக்கான். அப்பொழுதுதான் ஆண்டவர் கூப்பிடுகிறார், சாமுவேலே, அடியேன் கேட்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. வர மாட்டேங்குதே. ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தில் இப்படி ஒரு சோதனை கொடுக்கிறார், உபத்திரம் கொடுக்கிறார் என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் உண்டு. உன்னை ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார்னு அர்த்தம். உன்னிடத்தில் ஏதோ எதிர்பார்க்கிறார்னு அர்த்தம். நீ ஒரு நாளும் கலங்கிடாத. கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்துகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவரை நம்பி யாரெல்லாம் வரீங்களோ ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. முதலாவது உன் வார்த்தையிலே. அடுத்தது வசனத்தை மறந்துட்டீங்களா? நடக்கையிலே. என்ன நடக்க? அல்லேலூயா. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 20, 21, 22, 23 வாசிக்கலாம். டக்கு டக்கு வாசிக்குமா? 1, 20, 21, 22. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும். முதல்ல நீ இயேசுவை போல உன் நடக்கை மாற வேண்டுமானால், உன் நடக்கை இருக்க வேண்டுமானால், உங்கள் உள்ளத்தில் இருக்கிற எல்லாவித அழுக்க கொடிய துர்க்குணத்தை ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாய் இருக்கிற ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒழித்துவிட்டு ஏற்றுக்கொள்ளுங்கள். எதை ஏற்றுக்கொள்ளணுமா? நம்மில் இருக்கிற நம்முடைய நடக்கை எப்படி இருக்கிறது? யோபுவின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சொல்லுகிறார். 34:11 டக்கு டக்குன்னு வாசிக்குமா? யோபுவின் புத்தகம்
34ஆம் அதிகாரம் 11. அவர் என் செய்கைக்கு தக்கதை மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவருக்கு சரி கட்டி அவனவன் நடக்கைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, அவனவன் நடக்கைக்கு தக்கதாக அவனுக்கு பலன் கொடுக்கிறான். பாருங்க, இந்த யோபுவின் சரித்திரத்தை முதலாவது பார்க்க வேண்டும். அவன் புறஜாதியான். யோபு ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிறவனாக இருந்தாலும் அவன் இஸ்ரவேல் நல்ல புறஜாதியான். 42 அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1074 வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் 81 முறை தான் ஆண்டவரோட கேள்வி கேட்குறான். இந்த யோபு தன்னுடைய வாழ்க்கையில், ஆண்டவரே நீங்கள் என்னை கொன்று போட்டாலும் உன் மேலே, அது மாத்திரமல்ல, நான் என் கண்களோடு என்னுடைய எல்லா சரீரத்தோடு உம்மோடு நான் உடன்படிக்கை செய்கிறேன் சொல்லுகிறான். 23:10 வாசிக்கும் பொழுது, சோதனைக்கு பின்புதான் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். யோபுடைய வாழ்க்கையில் அவன் படாத கஷ்டம், அவன் நடக்க எப்படி இருந்தது பாருங்க. அவன் சாத்தானோடும் ஆண்டவரோட சாத்தானோடு பேசுகிறார். என் யோபுவின் மீது கவனம் வைத்தாயோ? 2:6, 2:3, 2:8 வாசிக்கும்போது அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு பயந்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட யோபுக்கும் ஆண்டவருக்கு அந்த யோபுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கும் பிசாசுக்கு தான் சண்டை. அவன் மேல கவனம் வச்சுப்பார். என்னை உத்தமத்திலே உறுதியா இருப்பான்னு நம்ம மேல ஆண்டவர் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு. என் பிள்ளை ஒரு நாளும் வந்துட்டாங்க, திரும்பி பாவத்துக்கு போக மாட்டாங்க. வந்துட்டாங்க, என்னை பற்றி கொண்டு இருக்கிறாங்க. வெளிப்படுத்தல் 3:11 சொல்றாரு, நீ உன் ஜீவ கிரீடத்தை என்ன பண்ணக்கூடாது? விட்டுடக்கூடாதுங்க. உன் ஜீவ மார்க்கத்தை நீ விட்டுடக்கூடாது. பரலோகத்தின் மகிமை நீ இழந்துடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை முழுதான் முறுமுறுப்பு. எப்படி இருக்கிறோம்? ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, உம்மை ஏற்றுக்கொண்டு இத்தனை வருஷம் ஆச்சு, எனக்கு ஆண்டவரே இதெல்லாம் நடக்க மாட்டேக்கு. அல்லேலூயா. பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முதலாவது ஆண்டவரை நோக்கி கூக்குரல் எடுக்கிறார்கள். ஆண்டவர் அந்த குரலை கேட்கிறாரு. கேட்டு ராமசேஸ்திலிருந்து பாரான் வரைக்கும் 1 வருஷம் நடந்து வராங்க. அந்த பாரானிலிருந்து சுக்கோத்துக்கு கடந்து வருகிறார்கள். சுக்கோத் என்று சொன்னால் தற்காலிக கூடாரம். சுக்கோத்திலிருந்து ஏத்தோமுக்கு வருகிறார்கள். ஏத்தோம் என்று சொன்னால் 4 பக்கமும் சூழப்பட்ட சூழல். ஆண்டவர் இவ்வழியாக அவர்கள் நடத்தி கொண்டு வர 13 யாத்திராகம் 13:17-18 வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், அவர்களை பெலிஸ்தரின் வழியாக நடத்துவது சமீபம். ஆனால் அவ்வழியாக நடத்தக்கூடாமல் அவர்களை 40 ஆண்டு காலம் வனாந்தர வாழ்க்கையாக அவர்களை சுற்றி போக பண்ணினார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களே பெலிஸ்தரின் வழியாக 5 வருஷத்தில் கானானுக்குள்ள போயிடலாம். ஆனாலும் அவர்களை அவ்வழியாக நடத்தாமல் அவர்களை சுற்றி போக பண்ணார். வனாந்தர வாழ்க்கையில 40 வருஷம் அலைந்து திரளணும். ஏன் காரணம் என்ன? ஒரு மனிதனுக்கு இயேசு யாருன்னு தெரியணும். உனக்கு அவர் யாருன்னு தெரியும். அவர் உனக்கு உன் வாழ்க்கையில் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட பின்பு உன் நடக்கையில் அவரை குறித்து நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சிலுவை இல்லாமல் உனக்கு சிங்காசனம் இல்லை. அப்ப பாருங்க, 4 பக்கமும் அடைக்கப்பட்ட சூழ்நிலை. எதிரிலே செங்கடல், பின்னாக சேனைகள் வருகிறது. இந்த பக்கம் சீனாய் மலை, இந்த பக்கம் சீனாய் மலை. இந்த ஜனங்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். மோசையை பார்த்து முறுமுறுக்கிறாங்க. மோசே, நான் அங்கே இருந்த கொமட்டி காயை சாப்பிட்ருப்பேன். என்ன சாப்பிட்ருப்பேன்? அதையாவது சாப்பிட்டு உயிராக இருந்துருப்பையா, என்னை கொண்டு வந்து இங்கே நிறுத்தி சாகடிக்கவா பார்க்குறேன். நம்மள ஆண்டவர்கிட்ட கேட்குறோமா இல்லையா? ஆண்டவரே, நான் என் எதிர் வீட்டில் ஒருத்தன் வந்தான், வாடகைக்கு வந்தான். ஆண்டவரே, 1000 ரூபா வாடகைக்கு வந்தான். முதல்ல சைக்கிளில் போனான் ஆண்டவரே. 2 வருஷம் கழிச்சு 2 வீலரில் போனான் ஆண்டவரே. 5 வருஷம் கழிச்சு கார் வாங்கிட்டு போயிட்டான் ஆண்டவரே. 10 வருஷம் கழிச்சு வந்த வாடகைக்கு வந்த வீடையே வாங்கிட்டான் ஆண்டவரே. நான் மட்டும் அவனை பார்த்துக்கினே இருக்கிறேன் ஆண்டவரே. நீ அப்படியே தான் இருக்கிற ஆண்டவரே. நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களை பார்த்து தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே தவிர ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் என்ன? வனாந்தர வாழ்க்கையில் அவர் கடந்து வரும் பொழுது இரவிலே மேக சம்பவத்தையும், அப்படியா, இரவிலே அக்கினி சம்பவத்தையும் மேக சம்பவத்தையும் கொடுத்து ஆண்டவரை முன்னடைந்து போய் அவரை நடத்தினாராம். அவர்களுக்கு காடை கவுதாரி, காலையில மன்னா புசிக்கிற அளவுக்கு இன்பமானதை கொடுத்தார். இதெல்லாம் மறந்து போன ஜனங்கள் இந்த செங்கடல் முன்னாடி இருப்பதை பார்த்து மோசையை பார்த்து முறுமுறுக்கிறார்கள்.
மோசே அப்படின்னு ஆண்டவர் அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? இந்த ஜனங்களை பார்க்கல, ஆண்டவரை நோக்கி பார்த்தான். ஆண்டவரே, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், என்னை நடத்துகிறவர் நீங்க. இந்த ஜனங்களின் மத்தியிலே உடைய அற்புதத்தை அடையாளத்தை நீ காண்பிக்க வேண்டும் என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே உன் கையில என்ன இருக்குதுப்பா? கோல் இருக்குது, போடாது தூக்கி. அல்லேலூயா. தூக்கி போட்டான். என்ன நடந்தது? அல்லேலூயா. தேவன் நம்மை நடத்துகிற விதம் ஒரு வித்தியாசமா இருக்கும். உன் வாழ்க்கையில உன் நடக்கை முதலாவது கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதா? இருக்குதா? எத்தனை பேருக்கு? எத்தனை பேருக்கு என் நடக்க, என் வீட்டு பக்கத்தில் என் வீட்டுக்காரர், என் குடும்பம், என் சொந்த பந்தம், நான் நடக்கிறத பார்த்தே அவங்க அற்புதமாக நடக்கிறாங்க சொல்லுவீங்களா? எத்தனை பேர்? என்னங்க, ஒரு கிராமத்தில் ஒரு கணவன் மனைவி, அந்த அம்மா அருமையான ஐயா சபைக்கு வருகிற ஒரு அம்மா. எப்பவும் பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் ஆராதனை நடக்கல அப்போ ஆண்டுடைய போதனைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது. ஒரு குழந்தை பிறந்துட்டான், ஒரு ஆண் குழந்தை பிறந்துட்டான். இவருடைய கணவர் என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ அன்னையிலிருந்து அவர் வேலைக்கே போனதில்லை. டெய்லி குடிப்பார், அவங்கள அடிப்பார். என்ன அருமையான வேலை அல்லேலூயா. பாருங்க, இந்த அம்மா ஒரு ஆவிக்குரிய ஜீவித்தில் வளருது. தேவனுடைய போதனைகளை கேட்டு நடக்கிறவங்க. சொல்லுவாராம், உனக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும், நம்முடைய போதகர் ஐயா சொல்லும்போது சொல்லுவார், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீ அன்பு செலுத்தணும், நீ மன்னிக்கணும், தேவனை போல இருக்கணும், இந்த உலகத்திலேருந்து ஒரு மாறுபாடான வாழ்க்கை உனக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு அந்த போதனையை கேட்டு தன் கணவர் டெய்லி அடிப்பானா. ரத்தமெல்லாம் வருமா, அங்கங்கே வீங்கி இருக்குமா. ஒரு இடத்துல ஒரு நாளும் தன் கணவனை சீன்னு கூட சொன்னதில்லையா. அந்த அம்மா அழுவாங்களாம், போய் தன்னுடைய ஜப அறையில் போய் அழுவாங்களாம், ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்டு நான் இந்த சபைக்கு போகிறேன். ஐயா சொல்லுவாங்களே, இப்படி இரு அப்படி இரு, நீ எந்த சூழ்நிலை ஒரு நாளும் விட்டு கொடுத்துறாத, தேவனுக்கு நீ மாதிரியாக நடக்கணும், இயேசுனை எப்படி நடத்துறாரு அப்படி நடக்கணும், ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நடக்கணும்னு சொல்லி கொடுக்குறத நான் அப்படியே கடைப்பிடிக்கிறேன். ஆனால் என் கணவர் என்னை அடிப்பது என்னால் தாங்க முடியல ஆண்டவரே, டெய்லி வந்து அடிக்கிறான், அதனால் என்னுடைய உடம்பெல்லாம் மறத்து போச்சு ஆண்டவரே, என்னைக்கு இதுக்கு ஒரு நாள் விடிவு காலம் வராதா என்று சொல்லி அழுகிறாங்க. எனக்கு பெரியமானவர்களே, அந்த சகோதரி அழும்பொழுது தான் பிள்ளை என்னம்மா என்னம்மா என்னம்மான்னு அழுமா, அந்த பிள்ளையும் சேர்ந்து அழுமா. ஆண்டவரே நீங்கள் சொன்னபடி தானே நான் நடக்கிறேன். அவன் டெய்லி வந்து அடிச்சுட்டு அப்படியே தெருவில் விழுந்துருவானா, வாந்தி எடுப்பானா. அந்த அம்மா என்ன பண்ணுவாங்களாம் தெரியுமா, அந்த வாந்தி எடுத்தவனை அப்படியே தூக்கி அணைச்சி தன்னுடைய மடியில் போட்டு அவனை குளிப்பாட்டி அவன் நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு சாப்பாடை ஊட்டி விடுவாங்களாம். இது எங்கேயா நடக்கும்? இந்த உலகத்தில் நடக்குமா? எப்படியா நடக்குமா? அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, அவனை தூக்கி அணைத்து, அந்த கை தான் அடித்து அப்போ தான் ஓஞ்சி கீழே விழுது, அந்த கையை தூக்கி அணைத்து அவனை அழகாக எட்டு போய் படுக்க வச்சுட்டு வந்துடுவாங்களாம். ஒரு நாள் வந்தது, ஒரு அறிவிப்பு வருது, 10 நாளைக்கு ஒயின் ஷாப் மூடப்படும் என்று அறிவிப்பு வந்தது. ஐயா போறாரு, ஒயின் ஷாப்பு மூடிட்டு இருக்குது. அங்கேருந்து வரான், வந்து தெரு மணியில் நிற்கிறான். இன்னைக்கு குடிக்காம போனா மனைவி மதிக்க மாட்டான். சில பேர் பார்த்தா அச்சா தான் மதிப்பாங்க, திட்டினா தான் மதிப்பாங்க. கணவனிடத்தில் ஒன்று எதிர்பார்ப்பு. அல்லேலூயா. இந்த அம்மா இந்த நினைக்கிறான், இன்னைக்கு குடிக்காம போனா மனைவி திட்ட முடியாது, அடிக்க முடியாது, நமக்கு அந்த 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 குடிக்கலன்னா அந்த தெம்பு வராது. அவன் என்ன பண்றான், குடிச்ச மாதிரியே நடிச்சுக்கின்னு வரான். அன்னைக்கு அதே போல வந்து தன் மனைவியை அடிக்கிறான், கீழே தோம்னு விழுந்துட்டான். உடனே அந்த மனைவி அடியை வாங்கிக்கின்னு அவனை தூக்கி தன்னுடைய மார்போடு அணைத்து கொண்டாங்களாம். அல்லேலூயா. மார்பலை அணைச்சிட்டு அவனை எப்போதும் போல தொடச்சி எல்லாம் நல்லா பண்ணிட்டு சாப்பாடை ஊட்டி விட்டுட்டு அவனை கொண்டு போய் ஒரு பாயில் படுக்க வச்சு பக்கத்தில் ஒரு தண்ணி பாட்டிலையும் வச்சுட்டாங்களே, ஏன்னா ஐயாவுக்கு நாக்கு வரட்டிக்குமா. வச்சுட்டு போய் ஒரு ஜப அறைக்குள்ளே போய் ஆண்டவரத்தில் கதறாங்க, ஆண்டவரே என்றைக்குத்தான் ஆண்டவரே உன்னுடைய மனக்கண்கள் திறக்கப்படும், என்றைக்கு நான் ஜெபித்த ஜெபத்திற்கு ஒரு விடிவு காலம் வரும், என் ஜெபம் உன் துருத்தியில் இருக்குன்னு சொன்னீங்களே, என்னைக்கு ஆண்டவரே நான் இப்படித்தான் வேதனைப்படணுமா,
நான் உங்களுடைய வழியில நடக்கணும்னு சொல்றீங்களே, உங்களுடைய வார்த்தையின்படி நடக்கணும், அன்பில் இருக்கணும், மன்னிக்கணும், இப்படி அரவணைக்கணும்னு சொன்னீங்களே, அப்படித்தானே நடக்கிறேன், என்னைக்கு மாற்றம் வரும் ஆண்டவரே என்று அங்கே அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஐயா குடிக்காத ஐயாவுக்கு ஒரு நிமிஷம் கூட நடிக்கிறது முடியல. அவனுக்குள்ளே சொல்லுகிறான், ஐயோ நான் திருமணமாகி 15 ஆண்டாவது, என் பொண்டாட்டிக்கு ஒரு நாள் பூ வாங்கி கொடுத்ததில்ல, என் பிள்ளை என்ன படிக்கிறது கூட எனக்கு தெரியாது. ஆனால் அடிக்கடி இந்த ஐயா சபைக்கு போய் அந்த சபையில் கேட்குற சத்தியத்தை கேட்டு என் மேலே இவ்வளோ அன்பா என் மனைவிக்கு, நான் அடித்தாலும் அணைக்கலைனாலும் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் என்னை தூக்கி அரவணைக்கிற இவ்வளோ அன்பை யார் சொல்லி கொடுத்தது? அவன் உள்ளத்திலிருந்து ஆழத்திலிருந்து அழுகுறான், தேம்பி தேம்பி துடிக்கிறான். துடித்தது மாத்திரமல்ல, அவன் தன்னுடைய மனைவியை காணப்போகிறான். அங்கே மனைவி என்ன பண்ணுறா? ஜெபித்து கொண்டிருக்கிறான். ஜெபிக்கும் பொழுது தோளில் போய் கையை போடுறான். மனைவி திரும்பி பார்க்குறா, மனைவி காலில் டம்முன்னு விழுந்துட்டான். அம்மா என்னை மன்னிச்சிருமா, இவ்வளோ நாள் நான் தப்பு பண்ணிட்டேன், நான் எது பண்ணலாம் என் மேலே இவ்வளோ அன்பை சொல்லி கொடுத்தது அந்த சபை எங்க, அந்த போதகர்கிட்ட என்னை இட்டுமோ. அல்லேலூயா. அந்த அம்மா அழகாக தப்புன்னு தூக்கி அந்த போதகர்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஐயா ஜெபிக்கிறாரு. ஆண்டவரே 15 வருஷமாக ஜெபித்த ஜெபத்திற்கு 16வது வருஷத்தை தான் விடை கிடைத்திருக்கிறது. இந்த மகள் நடத்த நடக்கையிலே அவன் 6 மாதம் ஆண்டவரிடத்தில் வந்து ஆண்டவர் முழுமையாக ஏற்றுக்கொண்டு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து அவன் ஞானஸ்தானம் எடுத்து இன்னைக்கு பெரிய ஊழியக்காரனாக இருந்து கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. அந்த மனைவி நடந்த நடக்கையில கணவன் மாறிட்டாங்க. நீங்க நடக்கிறத உங்க கணவர் மாறுறாரா? அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொன்னா ஆட்டோவில் ஆளை இட்டாந்து அடிச்சு அவனை அதே ஆட்டோவில் ஏற்றி அனுப்பிடுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள்ள கீழ்ப்படிதல் இருக்கிறதா? கீழ்ப்படிகிறோமா? அல்லேலூயா. எத்தனை பேர் தன் கணவனுக்கு சொல்றது அப்படியே கட்டு நடப்பேன், அல்லது என் மனைவி என் கணவன் இருவரையும் நாங்கள் இவ்வளோ கிருபைக்குள்ள இருக்கிறோம் சொல்ல முடியுமா? எத்தனை பேர் கீழ்ப்படுகிறது? இது கை தூக்கா இருக்கிறத பார்த்தா ஒன்று நடக்கலை போல தெரியும். கீழ்ப்படிதல்னா என்ன? முதல்ல அது தெரியணும். திருவள்ளுவர் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமாம், அவங்க மனைவி பேர் ஆசிக்கலாம் நல்லா தெரியுது. அந்த ஐயா பாருங்க, வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். அந்த வாசிக்கம்மா என்ன பண்ணாங்க? வீட்டுக்கு எதிரில் இருக்க முட்டத்தில் அவர்களை அது என்ன சொல்லுவாங்களா, கிணத்துல தண்ணி கோரிக்கிட்டு இருக்காங்க. தண்ணி கோரும்போது கணவர் கூப்பிடுறாரு. அந்த அம்மா தண்ணி கோர்றதை விட்டுட்டு வாசுகி அப்படின்னாரு. டப்புன்னு விட்டு ஓடியாந்து பண்ணிவிட செஞ்சாங்க. திரும்பி போய் பார்க்குறாங்க, என்ன நிற்குது? பக்கெட்டு பாதியில் நின்றுச்சுங்க. கணவனுக்கு கீழ்ப்படிந்ததுனால பக்கெட்டு பாதியில் நின்றுச்சு. இன்னைக்கு இருக்கிற மனைவி கிட்ட உங்கள் வீட்டுக்காரர் உள்ள இருக்கிறாரு. ஏம்மா வாசுகி அப்படின்னு சொன்னாதே, போய் உனக்கு இருக்கிற மாதிரி எனக்கு போய் மண்டி குடியா, போய் போய் சாப்பிட்டு போட்டுக்க, போய் இப்பெல்லாம் அவனே தோசை சுட்டு சுட்டுக்கிறான். அல்லேலூயா. என்னங்க, அன்றைக்கு பக்கெட்டு பாதியில் நின்றுச்சு, இன்னைக்கு பக்கெட் அவன் மூஞ்சிக்கு போகுது. மூஞ்சி பேர்ந்து விட போயான். நம்முடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. உன்னுடைய நடக்கை மிக முக்கியம். உன்னிலே இருந்து கிறிஸ்துவனுடைய பிரதிபலிப்பு உன்னுடைய தெருவில் இருக்கணும், உன் ஊரில் இருக்கணும், உன் சபைக்கு இருக்கணும், உன்னுடைய குடும்பத்தில் இருக்கணும், உன்னுடைய கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு இருக்கணும். இருக்குதா? இருக்குதாங்க. உன் நடக்கை எத்தனை பேருக்கு இருக்குது? நான் சாட்சி உள்ள வாழ்க்கை தான் ஏன் வாழ்கிறேன், ஏதோ வந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போனேன் என்பதல்ல. என் மூலமாக அநேக ஆத்துமாக்கள், இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் உண்மையை பேச போய் பேச மாட்டாங்க. அவங்க தண்ணி பிடிச்சிருந்தாங்களா விட்டுட்டு நீ 20 குடம் கூட பிடிச்சிக்கமா, நான் அப்புறம் இல்லை நான் கூட போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மள 50 குடத்தையும் முடிச்சு நான் ஒட்ட கட்டிட்டு வந்துடுறோம். அல்லேலூயா. அதுக்கு தான் அவன் வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை டக்கு டக்கு வாசிங்கம்மா. லூக்கா 23 9 23 டக்கு டக்குன்னு டக்கு டக்குன்னு வாசிங்க. தெரிஞ்ச வசனம் தானே. நல்லா கவனிக்கணும். அவங்க படிக்கிறாங்க, நீங்களாம் கவனிங்க. பின்பு அவர் எல்லாரையும் உங்க எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பி, ஒருவன் என்னுடைய அடிசுவடுகளை பின்தொடர வேண்டுமானால் முதல்ல தன்னை தான் வெறுக்கணும். நம்பர் 1 என்ன பண்ணுங்க?
ஒரு கிறிஸ்தவனா இருந்தா உன் நடக்கை சரியா அமைய வேண்டுமானால், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும்னா, ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீ வளர்ச்சி அடையணும்னா, முதல்ல நீ உன்னை வெறுத்துடணும். சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நான் வெறுத்து விடுகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெறுத்துறதுன்னா என்ன அர்த்தம்? என்னங்க, நீ என்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் வந்துட்டியோ உன்னை நீ வெறுப்பது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு கிறிஸ்தவனுக்கு எந்த சூழ்நிலையிலும் சூடு சொரணையே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. என்ன இருக்கக்கூடாதுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இப்போ ஒரு மனைவி கணவன் திட்டுறார் அப்படின்னு வச்சுக்கங்க, உன்னை ரொம்ப கேவலமாக திட்டுறார். அப்போ உனக்கு தன்னைத்தானே வெறுத்து இருந்தால் அந்த கணவனை பார்த்து சொல்லணும், ஐயோ என் கணவர் திட்டும் போது கூட நீ அழகா இருக்கிறையா, இன்னும் திட்டியான்னு சொல்லணும். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க இன்னைக்கு? தன்னைத்தான் வெறுத்து உனக்கு எதிர்மறையான காரியங்கள் வரும் பொழுது கூட நீ அதை நேசிக்கணும். இருப்பீங்களா? எத்தனை பேர்? என் கணவர் திட்டும்போது நீ திட்டும்போது கூட அழகா திட்டுறியா, இன்னும் திட்டியான்னு சொல்றவங்க எத்தனை பேர் சொல்லுவீங்க? பார்த்தீங்கன்னா கை வர மாதிரி. சரி, என் மனைவி திட்டும்போது நான் அழகா நேசிப்பேன், அவங்கள அப்படியே நான் ரசிப்பேன், திட்டுறதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒருத்தர் தான் கை தூக்குறாரு. அல்லேலூயா. தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அண்ணா அழகா சொல்லிட்டாரு பாருங்க. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு ஞாயிற்றுக்கிழமை 7 மணிலிருந்து 9:30 மணி வரைக்கும் பின்பற்ற கடவன். அல்லேலூயா. எப்படி போட்டிருக்காருங்க? அனுதினமும் நீ சுமக்கணும் சிலுவை. எத்தனை பேர் ஆண்டவரே எனக்கு உண்டான சிலுவையை நான் அனுதினமும் சுமப்பேன்? எத்தனை பேர் சொல்ற முடியும்? சிலுவைனா என்னம்மா? சிலுவைனா என்ன? பாடுகள், நிந்தை, அவமானம், போராட்டம், சோதனை, இதெல்லாம் சிலுவைக்குள்ள இருக்குதா இல்லையா? என்னங்க பேச மாட்டேங்கிறீங்க? இருக்கா? அப்ப இந்த உலகத்துல உனக்கு யார் இந்த போராட்டத்தை கொடுக்கறது, உனக்கு நிந்தை கொடுக்கறது, உபத்திரத்தை கொடுக்கறது, சண்டை கொடுக்கறது யாரு? பிசாசா? என்னங்க, இந்த சிலுவை என்பது வேற ஒண்ணும் இல்லைம்மா. உன்னுடைய கணவர் தான் உனக்கு ஒரு அருமையான சிலுவை, உன் மனைவி தான் உனக்கு ஒரு அருமையான சிலுவை, உன்னுடைய பிள்ளைகள் தான் உனக்கு ஒரு அருமையான சிலுவை, உன்னுடைய மாமனாரும் மாமியாரும் தான் உனக்கு ஒரு அருமையான சிலுவை, உன்னுடைய அண்ணனும் தம்பியும் தான் உனக்கு ஒரு அருமையான சிலுவை, உன் மருமகளும் மருமகனும் தான் உனக்கு ஒரு அருமையான சிலுவை. இந்த சிலுவையைத்தான் நீ அனுதினமும் உன் தோளிலே சுமந்து கொண்டு நீ பரலோகத்துக்கு கொண்டு வந்து விட வேண்டாம். இந்த சிலுவை தான் உன்னை திட்டி இருக்கும், உன்னை வேணான்னு ஒதுக்கி இருக்கும், உன்னை வேண்டானே ஒதுக்க, உன்னை சண்டை போட்டு கிடக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அதுதான் உனக்கு ஏற்ற சிலுவை. எத்தனை பேர் சொல்றீங்க 7 ஜென்மம் ஆனாலும் இதே கணவர் தான் எனக்கு வரணும்? சொல்லுங்க பாப்பா. இதே கணவர் தான் எத்தனை ஜென்மம் இருந்தாலும் எனக்கு வரணும். நம்மளுக்கு வேற ஜென்மம் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். எதாவது சொல்லுங்க பாப்பா. இதே கணவர் தான் எனக்கு வரணும். நீங்க சொல்லுங்க, இதே மனைவி தான் எனக்கு வரணும். ஒருத்தரை தவிர ஒருத்தரை தூக்கிட்டு என்னப்பா இது, என் மனைவி இதே மனைவி தான் வரணும். சொல்லுங்க பாப்போம். வரணும், பரவாயில்ல, எல்லாம் சொல்றாங்க. ஏன்னா பக்கத்தில் உட்காந்து பயந்துக்கணும், இல்லைன்னா சாப்பாடு கிடைக்காது. அல்லேலூயா. தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் தன் மாமியாரை, தன் மருமகனை, தன்னுடைய மகளை, தன்னுடைய கணவரை, தன்னுடைய மனைவியை, தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய தங்கச்சை, தன்னுடைய அக்காவை, தன்னுடைய உறவுகளை, தன்னுடைய எதிர் வீடெல்லாம் நான் என் தோல்ல சுமப்பாண்டவரே. இதை சுமக்க நான் என்ன பண்ணணும்? நீயே உன்ன எத்தனை பேர் இன்றைக்கு சபை முடிந்து வீட்டுக்கு போய் அவங்கவுங்க மாமையார அவங்கவுங்க தோல்ல தூக்கணும்? எத்தனை பேர் செய்வீங்கம்மா? அவங்க மாமனாரை கையில் தோல்ல தூக்கணும். எத்தனை பேர் தூக்குவீங்க? எங்க சொல்லுங்களம்மா. குண்டா இருந்தா பரவாயில்ல, தூக்கி போடு. எத்தனை பேர் என் மாமியாரை நான் என் தோல்ல தூக்குவேன், என் கணவரை என் தோல்ல தூக்குவேன், என் மனைவியை நான் தோல்ல தூக்குவேன், என் பிள்ளைகளை தோல்ல தூக்குவேன். அது எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி. என்னங்க என்ன பார்க்குறீங்க? எத்தனை பேர் தூக்குவீங்கன்னு சொன்னேன். தூக்குவீங்களா? தூக்கு இல்லைன்னா மாமனாரை தூக்கு, மாமனார்லாம் மாமியாரை தூக்கு, கணவரை தூக்கு. முதல்ல நீ உங்களுடைய மனைவியை தூக்கு. அல்லேலூயா. இப்படித்தான் நான் பிரசங்கம் பண்ணிட்டேன். எனக்கு பிரியமான சகோதரனே, உன்னுடைய மாமியார் உனக்கு ஒரு சிலுவை, உன்னுடைய மனைவி உனக்கு ஒரு சிலுவை, உன் குழந்தையால் உனக்கு ஒரு சிலுவை, உன் அண்ணன் ஒரு சிலுவை. இந்த சிலுவை இன்றைக்கே போய் வீட்டிலே தூக்கி கொண்டு போ அப்படின்னு.
நேரா வீட்டுக்கு போய் கொளிஞ்சால தூக்கின்னு போய்க்கினே இருந்துட்டான். அல்லேலூயா. முன்னாடி சொன்ன மனைவியை விட்டுட்டான், பின்னாடி சொன்ன மாமியாரை விட்டுட்டான். அவனுக்கு என்ன எது மேல இருந்தது? ஐயோயோ, உங்களுக்கும் அப்படித்தான் இருக்குது இப்போ. அல்லேலூயா. உன்னுடைய நடக்கை கிறிஸ்துவுக்குள்ளே எப்படி இருக்கிறது? இருக்குதா? அல்லேலூயா. அடுத்தது அன்பிலே அவருக்கு மாதிரியா இரு. எத்தனை பேர் இருப்பீங்க அன்புல? அன்புனா என்னம்மா பாரு, நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள். நம்ம அப்படி இருக்கிறோமா? எத்தனை பேர் இருக்கிறோன்னு கேட்டேன். வேதம் சொல்லுகிறது, எரேமியா 2:2 வாசிக்கும் பொழுது, விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்தில், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்தில் வாசிக்குமா, நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது இருந்த உன் நேசத்தையும் நான் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 2:4-5 சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 2:4. ஆனாலும் கொண்டிருந்த அன்பை விட்டுட்ட என்று உன் பேர்ல குறைவுண்டு. ஆமா, எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்ட பின்பு தேவ சமூகத்துக்கு ஓடியாந்து ஐயா கிட்ட கேப்ப, ஐயா எப்பயா மகளிர் கூட்டம் இருக்குது, எப்பயா ஆண்கள் கூட்டம் இருக்குது, எப்பயா உபவாசம் கூட்டம் இருக்குது? நீ கேட்டு 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 ஓடியாந்த. அது எப்ப நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல அந்த அன்பு. ஆனால் இப்போ அவர் சொல்கிறாரு, எம்மா இன்னைக்கு சர்ச் இருக்குது. நீ அவரை கேட்டுட்டு இப்போ இவர் கேட்குறாரு, இன்னைக்கு சர்ச் இருக்குது, இன்னைக்கு உபவாசம் கூட்டு இருக்குது. அவர் சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டார். ஏன்னா வர வர மாமி பத்தியா ஒரு வசனம் சொல்லுதா பாரு, வர வர மாமி என்னங்க கழுத போல ஆனாலாம். அப்படின்னா என்னன்னா, புதுசாக கல்யாணம் பண்ணின்னு வந்தால் அந்த மருமகளுக்கு மாமியார் என்ன பண்ணுவாங்களாம், டெய்லி சமையல் செஞ்சு எத்தனை நாளைக்கு கொடுப்பாங்க? ஒரு வாரம் கொடுப்பாங்க. இது என்ன 6 மாதம் உட்காந்தா என்ன ஆகும்? வர வர மாமி கழுத போல ஆனாலாம். இல்லை, அது தூய தமிழில் கைதைன்னு அர்த்தம். கைதை என்று சொன்னால் ஊமத்தம்பூ. ஊமத்தம்பூ முளைக்கும் போது அழகாக இருக்கும். 1 மாதம் கழிச்சு ஒரு காய் வரும். காய்க்கு மேலே ஒரு முள்ளு வரும். அதுதான் மாமியார். வர வர மாமி கைதை போல் ஆனாலாம், முள்ளு மாதிரி குத்துவாலாம் 10 நாளுக்கு அப்புறம். அல்லேலூயா. ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை இருக்குது. 5ஆம் வசனத்தை சொல்றாரு, ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை அறிந்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த ஜெபத்தை செய்வாயாக, ஆதியிலே வந்த சபைக்கு வருவாயாக, ஆதியிலே உபவாசத்தின் எடுப்பாயாக, ஆதியிலே செய்த காரியத்தை செய்வாயாக. இல்லாவிட்டால் உன்னுடைய விளக்கு தண்டை நான் அணைத்து போடுவேன், உன்னுடைய ரட்சிப்பை நீ இழந்துருவன் சொல்றார். அல்லேலூயா. பாருங்க, வனாந்தரத்தில் விதைக்கப்படாத தேசம் ஆண்டவர் நடத்தின விதம். இளவயதின் பக்தி, நீ வாழ்க்கப்பட்ட போது இருந்த நேசம். திருமணம் ஆன உடனே ஒரு கணவன் மனைவி அன்பு எப்படி தெரியுமா இருக்கும்? ஐயோ, அவன் கூப்பிடுவாத இடத்துக்கெல்லாம் கூட்டிமாவான், வாங்கி கொடுக்காதெல்லாம் வாங்கி கொடுப்பான். எத்தனை நாளைக்கு? புது கல்யாணம் பண்ணால் என்னம்மா பண்ணுவாங்க? எத்தனை மாதம் அன்பை கொடுப்பான்? நீ அல்லது அன்பை கொடுப்ப? 1 வருஷம் இருக்குமா? 2 வருஷம் இருக்குமா? சரி, கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுதியா? அதே அன்பு தாயா இருக்குது. யாருன்னா சொல்ல முடியுமா? என்னங்க யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா. சரி, இங்கே காதலிச்சு கல்யாணம் பண்ணுவாங்க எத்தனை பேர்? என்ன ஒருத்தர் தான் தூக்குறீங்க? 4-5 பேர் தூக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு வாலிப பையனோ வாலிப பொண்ணோ நேசிக்கிறாங்கன்னு வச்சுக்க. அவர்கள் நேசிக்கும் பொழுது இந்த பொண்ணு என்ன சொல்கிறாலும் அதை யார் கேட்பான்? பையன் கேட்பான். இது எப்போ? காதலிக்கும் போது. இப்போ உதாரணமாக அந்த பையன் அந்த பொண்ணு சொல்கிறா, டே நாளைக்கு நைட்டு 12 மணிக்கு வடபழனி பிரிட்ஜுக்கு மேலே வந்து நில்றான், நைட்டு 12 மணிக்கு நிற்கணும் அப்படின்னு சொல்கிறான். அந்த பொண்ணு சொல்கிறான்னா இவன் எத்தனை மணிக்கு போய் நிற்பான்? எத்தனை மணிக்கா?
இது யார் சொல்றது? காதலிக்காது உங்களுக்கு எப்படி தெரியும்? அல்லேலூயா. காதலிச்ச ஆள் சொல்லுங்க. 11:30 அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வருவாருன்னு நினைக்கிறேன். 11 மணிக்கே வந்து நிற்பான். ஏன்? அந்த காதல், அந்த ஈர்ப்பு. எனக்கு வருங்கால மனைவி சொல்லிட்டா அதற்காக என்ன கரை வேணாலும் கொடுப்பான். யார் கொடுப்பான்? அந்த ஆதியில் இருக்கிற அன்பு. அதுக்கு முகம் என்னன்னு தெரியாது, கால நேரம் தெரியாது. ஒரு ரிங்க அடிக்கிறதுக்குள்ள உன் போனை எடுப்பான். இன்னைக்கு வேலைக்குது. அல்லேலூயா. எத்தனை பேர் உங்களுடைய செல்போன்ல கணவர் பேர் என்னன்னு போட்டு வச்சுக்கிறீங்க, மனைவி பேர் என்னன்னு போட்டு வச்சுக்கிறீங்கம்மா? அடிக்கடி மனைவியை ஞாபகப்படுத்துறீங்கன்றீங்க. சொல்லுங்கப்பா, என்னப்பா போட்டு வச்சுக்கிறீங்க? நீங்க போட்டு வச்சிருக்கீங்க கணவர் பேரை, அவர் பேரை போட்டுக்கிறீங்க. ஹஸ்பண்டுன்னு போட்டுக்கிறாங்க. ஹஸ்பண்டுக்கு 2 நம்பர் இருந்தால் ஹஸ்பண்ட் 1, ஹஸ்பண்ட் 2ன்னு போட வேண்டியதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னங்க போட்டீங்க? இப்போ என்னுடைய செல்போன் இருக்குங்க. என் செல்போனில் என்னுடைய மனைவிக்கு பேர் கோல்டு ஃபிஷ்ன்னு போட்டிருக்கேன். என்ன ஃபிஷ்ஷுங்க? கோல்டு ஃபிஷ். என் தங்க மீனே அப்படின்னு போட்டிருக்கேன். என்னுடைய அலுவலகம் எல்லா ஆஃபீஸரும் வர இடம். எப்படின்னா, ஒரு கலெக்டர் வந்தால் என்னை பார்க்கணுன்னா 1 மணி நேரம் காத்திருக்க வேண்டும். ஒரு தாசில்தாரோ அல்லது ஒரு யார் வந்தாலும் என்னை சந்திப்புக்க வேண்டுமானால் என்னை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி 3-4 பேர் மீட் பண்ணி தான் என்னை வந்து பார்க்கணும். அப்போ நான் அலுவலகத்திலே சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். எனக்கு ஃபோன் வந்தது. என் கையில் எடுக்க முடியாது. என்னுடைய நண்பர் எடுக்கிறா. ஏப்பா கோல்டு ஃபிஷ்னு வந்து, ஐயோ என் மனைவி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிட்டேன். நம்ம சாப்பிட்டீங்களா? எல்லாம் முடிச்சிட்டேன். இப்போ என்னுடைய 2 வக்கீல் சாப்பிட்டுன்னுக்கிறான். அவனுக்கு ஃபோன் வந்தது. எடுத்து இப்படி காமிச்சேன் பாரு. இல்லைன்னு சொல்லு. டே என்னடா பேருன்னு பார்த்தா ராங் கால்னு போட்டு வச்சுக்கிறேன். டேய் யார் ரானா? என் பொட்டாட்டி இல்லை. அப்போ அவங்களுடைய வாழ்க்கை அந்த ஒரே காலில் தெரிஞ்சு போச்சு. அல்லேலூயா. இவனுக்கு தான் இப்படி வந்துச்சு. இன்னொருத்தனுக்கு ஃபோன் வந்துச்சு. அந்த போனை எடுத்து பார்த்தா பிசாசுன்னு போட்டு வச்சுக்கிறேன். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கை ஆதியில இருந்த அன்பு இருக்குதா? விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்தில் நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளம் வயதின் பக்தியும் நீ வாழ்க்கப்பட்ட போது இருந்த நேசத்தையும் உன்னிலே நான் எதிர்பார்க்கிறேன். ஆண்டவர் சமூகத்தில் அன்பிலே நிலைத்திருக்கிறவளா இருக்க வேண்டும். அன்புக்கு பொறாமை இல்லை. அது பொய் சொல்லாது. அது மற்றவருடைய அந்த இது மேலாண்மையை நினைக்காது. பெருமையை எண்ணாது. இப்படிப்பட்ட அன்பை உன்னிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இப்போ கல்யாணம் ஆவறதுக்கு முன்ன யார் பேச்சு கேட்பான்? பையன் அம்மா பேச்சு கேட்பான். கல்யாணம் ஆன பிறகு எத்தனை பேர் கேட்குறாங்க மனைவி பேச்சு? சொல்லுங்க. இப்போ எங்கள் சகோதரரை பார்த்து கேட்குறேன். இங்கே அம்மா இருக்கணும், இங்கே மனைவி இருக்கணும். அந்த சகோதரர் மட்டும் கை தூக்கலாம். அம்மாவும் இருக்கணும், மனைவியும் இருக்கணும். கை தூக்குங்க. ஐயா பேர் வினோத் ஐயா. இப்போ அவரை நீங்கள் நினைக்காச்சிங்க, அவரை மறந்துடுங்க. ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். என்ன மறந்துடுங்கண்ணே. இப்போ வினோத் ஐயா இருக்கிறாரு. இப்போ அவர்கிட்ட அவங்க மனைவியும் இருக்கிறாங்க, அம்மா இருக்காங்க. அவங்க மனைவிக்கு அம்மா மட்டும் கையை மட்டும் தூக்க நான் பார்த்துக்கிறேன். யாருன்னு? அம்மா மனைவி 2 பேரும் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ அவரை பார்த்து கேட்குறேன், உனக்கு அம்மா பிடிக்குமா மனைவி பிடிக்குமான்னு கேட்குறேன். என்னடா என்னை வம்பளை வாட்டி விட்டுட்டேன். இப்போ ஐயா கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவார்? எனக்கு தெரியாது, அவர் தான் சொல்லணும். என்னய்யா வினோத் ஐயா யாரையா பிடிக்கும்? சிக்கல்ல மாட்டி விட்டீங்க என்ன. மனைவி சொன்னா அம்மாவுக்கு வச்சுப்பாங்க, அம்மாவை சொன்னா நைட்டுக்கு ஒரு துளி விஷம் தான், வேற ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. சொல்லுங்கய்யா. இது ட்ரெயின் ஓட்டுறது ஒன்று தான் ஏன் சொல்லணும். முழிக்கிறார் திருன்னு. சரி, ஒரு கணவன் மனைவி ஒரு கணவனை கூப்பிட்டாங்க. எப்பா உனக்கு இன்னைக்கு நீ நல்ல சமூக சேவை செய்கிற, பரிசு கொடுக்க போகிறேன் வாப்பா, ஆனால் வரும்போது உன் அம்மாவையும் உன் மனைவியும் கூட்டின்னு வந்துருப்பான்ட்டாங்க. இப்போ மனைவியும் அம்மாவும் மேடையில் உட்காந்துட்டு இருக்காங்க, கணவர் கீழே உட்காந்துட்டு இருக்காரு. எனக்கு அருமையான வினோத் ஐயாவே, நீங்கள் வந்து இப்பொழுது பரிசு பெற்றுக்கொண்டு போங்கள் அப்படின்னாங்க. அவர் நடந்து வராரு.
10 படிக்கட்டு இருக்குது. 10 படிக்கட்டு ஏறுமா 4வது படிக்கட்டு வழிக்கு கீழே விழுந்துட்டாரு. பக்கத்தில் அம்மா உட்காந்து ஐயோ யாருங்க அம்மா, ஐயோயோ எப்பா 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 என்னப்பா ஆச்சு, முட்டி வலிச்சா காலை வலிச்சா, இது யாரு? அம்மா கத்துதுங்க, கதறுதுங்க, என் புள்ள வந்துட்டான், என் புள்ள உட்காந்துட்டான். பக்கத்தில் உட்காந்துக்கினேன் அவனையே மறைச்சு பார்த்துக்குது. யார் இது? மனைவி. பாருங்க, அம்மா அழுவுது, கத்துது, என் புள்ள விழுந்துட்டானேன்னு கத்துது. இது அம்மா அன்பு. அது கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அது என்ன பண்ணா என்னங்க, அது என்ன பண்ணாலும் அன்பு அப்படியே தான் இருக்கும். ஆனால் மனைவி அவனை முறைச்சி பார்த்துட்டு கேட்குது கேள்வி, யோ கண்ணு இந்த பெருசா வச்சுங்கிற, 4 படிக்கட்டி உன்னால ஏற முடியுதா? கண்ணை பின்னாடியா வச்சுங்கிற, பார்த்து வரக்கூடாதா? யாரை கேட்குறத? பாருங்க, ஏன் அந்த மனைவி அப்படி சொல்லுகிறார்? ஒரு 4 பேர் மத்தியில் கூட தன் கணவன் சரியாக நடக்க வேண்டும் என்று கண்டித்து உணர்த்துகிற அன்பு. அல்லேலூயா. அப்போ யார் முக்கியம்? மனைவிக்கே கணவனுக்கே? பாருங்க, இதை கூட சொல்லமையம்மா உனக்கு தானம்மா சொன்னேன், சொல்லாமா மனைவி அன்புன்னு. அல்லேலூயா. கடைசி வரைக்கும் வருகிற அன்பு எது? அப்போ அம்மா அன்பு வராதா? அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வாசனம் போயிடலாம், நேரம் போயிடலாம். ஆவியிலும் அன்பிலும் ஆவியிலும். ஒரு கிறிஸ்தவனா நீ பிறந்து ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்தால் உனக்கு ஆவி இல்லாமல் ஆண்டவரை தரிசிக்க முடியாது. அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரும். ஆமா, 1 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் வாசிக்கலாம், டக்கு வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்கும் பொழுது டக்கு முடியுமா? முடிச்சலாம், நேரம் கடந்து போயிடுச்சு. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல உங்கள் நடக்கையிலே பரிசுத்தமாயிருங்கள். அங்கே அவர்கள் அந்த யோர்தான் நதியை கடந்து போகிறார்கள். எரிகோ கோட்டை நின்று கொண்டிருக்கிறது, யோசுவா நடத்துகிறார். அங்கே அதை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மதிலை கடப்பது எப்படி சொல்லுகிறான்? இன்றைக்கு நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் அருகிலே அல்லது நாளைக்கு உங்கள் மத்தியிலே கர்த்தர் அற்புதத்தை செய்ய வேண்டுமானால் உனக்குள்ளே ஆவிய அபிஷேகத்தை பெற்ற ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கணும் நீ. அல்லேலூயா. மாம்சத்திலிருந்தே ஆண்டவரை ஆராதிக்க கூடாதுங்க, ஆவியிலே பலப்பட்டு ஒரு கிறிஸ்தவனா ஆவி நிறைந்த வாழ்க்கை உனக்கு இருக்கணும். மாம்ச சிந்தை உன்னில காணப்படக்கூடாது. ஆவி நிறைந்த வாழ்க்கை, அபிஷேகம் நிறைந்த வாழ்க்கை உனக்குள்ள இருக்கும்போதுதான் நீ கிறிஸ்துவை போல மாற முடியும். எத்தனை பேர்? நேரம் இல்லாம டக்குன்னு போயிடலாம். அடுத்தது, விசுவாசத்தில் எல்லாருக்கும் எப்படி இருக்கணுமா? மாதிரியா இருக்கும். விசுவாசிக்கிறதுல மாதிரி. விசுவாசம் என்பது நம்பப்படுகிற நிச்சயமா இருக்கிறது. நீங்கள் 1 கொரிந்தியர் 13:13 வாசிக்கும் பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இவை 3லும் நிலைத்திருக்கும், அன்பே பிரதானது. இப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கு விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இருக்கணும். அடுத்து வாசிக்கலாம். உன் கற்பிலும். வேதம் வாசி 1 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையிலே அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயம் படுத்திக் கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே நீங்கள் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுவதிலே அவருக்கு மாதிரி. அல்லேலூயா. எதுவே? கிறிஸ்துவை பின்பற்றுவதே அவருக்கு மாதிரியாயிருங்கள். அதே நீங்கள் இன்னொரு வசனம் சொல்லுகிறது, ஏசாயாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது நன்மை செய்வதிலே அவருக்கு மாதிரி. அடுத்து நீங்க வாசிக்கும் போது மத்தேயு 4:17 வாசிக்கும் போது நற்கிரியைகளுக்கு அவர் மாதிரி. அடுத்து சொல்றாரு 1 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், எல்லாவற்றிலும் யாருக்கு மாதிரியா இருக்கணுமா? தேவனுக்கு மகிமைக்காக எதை செய்தாலும், சபைக்கு நீங்க எதை செஞ்சாலும் அது இயேசுவுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி செய்யணும். மனுஷனுக்கு கொடுக்குறேன்னு செய்யக்கூடாது. இப்போ நீங்க எதெல்லாம் அவருக்கு மாதிரியா இருக்கணும்? நீங்க பார்க்குறீங்க, மாதிரி நீ ஒரு மாதிரியா இருக்கிறையா? அல்லேலூயா.
நீங்க இப்ப என்ன ஒரு மாதிரியா பார்க்குறீங்க, எதுக்கு தெரியுமா சொல்லுங்க? எதுக்கு என்ன ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? நேரம் கடந்துருச்சு போயா வெளியேன்றீங்க. அல்லேலூயா. எப்படி இருக்கணும் ஒரு கிறிஸ்தவன்? முதலாவது நம்பர் 1, வார்த்தையிலே அவருக்கு மாதிரி, நடக்கையிலே அவருக்கு மாதிரி, அன்பிலே அவருக்கு மாதிரி, ஆவியிலே அவருக்கு மாதிரி, விசுவாசத்திலே அவருக்கு மாதிரி, கற்பிலே அவருக்கு மாதிரி, அவரை பின்பற்றுவதிலே அவருக்கு மாதிரி, நற்கிரியைகளுக்கு அவர் மாதிரி, நன்மை செய்வதிலே மாதிரி, கர்த்தருக்கு கொடுப்பதிலே மாதிரி, எல்லாவற்றிலும் நீ ஒரு மாதிரி. இப்போ நீ ஏந்திரிச்சு போடா மாதிரி. அப்படித்தான் சொல்றீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதம் சொல்கிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து முடித்து விடலாம். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். அவ்வளவுதாம்மா. ரெண்டாவது வாசிக்கலாம். நல்ல கவனிங்க. ஒருத்தர் வாசிக்க மதிப்பு கவனிங்க. இன்னும் அநேக ரகசியங்களை உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது, அவைகளை இப்பொழுது நீங்கள் நேரம் கடந்து விட்டதால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள். அதற்காக நான் முடிச்சலாமா? எல்லாரும் என்ன அழகா தலையாட்டுறீங்க தெரியுமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.